அப்புறம் என்ன பெருசு? நம்ம எல்லாம் ஏரியாலாம் நிம்மதியாக இருந்தாங்களா? இல்லை மாதிரி ஏரியாவோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சு. ஏன் என்னாச்சு? வேலுமதி ரிமாண்ட் வச்சிட்டாங்களா? என்னாச்சு? நீ ஜெயிலுக்கு போகும்போது ஏரியாவில் இருந்தால் சேஃப்ல நீ தான் சொன்னேன். நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டோம். திரும்ப வந்து பார்த்தா ஏரியாவே வேற மாதிரி இருக்குப்பா. அந்த போலீஸ்கார காரணம் இல்லாமல் நம்ம மேலே டார்கெட் பண்ணலப்பா. அவன் பிளானே வேற. என்னடா மாறி அரசு தாய் வந்து பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனை வந்து கூட்டு போற வரை வண்டியா வெளியில வரணும். நீங்கள் செமரக்கட்டை கடத்த பண்ணுறதா எங்களுக்கு புகார் பண்ணி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து சர்ச் வாரண்ட் கொடுக்கணும். சச்சின் மண்டபத்துக்கு முன்னாடி மீடியா அப்படிங்க வந்தாங்க. தெரியல சார், யாராவது இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணி பண்ண முடியும் சார். ரிசர்ச் பண்ணுங்க. வேளாண்மை கேரளா முன்னாடி அரசு அவர் பின்னாடி இருந்த எம்எல்ஏ எல்லாம் அவர் தள்ளி விட்டு ஓடிட்டாங்க. அண்ணெல்லாம் வெளியே இருக்க ஆளையெல்லாம் பேசுவாங்க. டிபார்ட்மெண்ட்ல சேரான தான் எல்லாரும் செம்ம ஹாப்பி. நஜுல தள்ள தூக்கி வச்சு ஆனானுங்க. அவனுங்க ஒரு நாள் நைட் ஏரியாவுக்கு வந்தான். பெரிய பிளானோட வந்தான். போன வாரம் செமரக்கட்டை கடத்தல் போலீஸ் கைது செய்வது கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க கிட்ட கிடைச்ச சார் லீகலாக எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு வனத்துறை முடிவு எடுத்திருக்காங்க. இந்த வேலைக்கு உடனே லேபர் தேவைப்படும். ஏரியாவில் வேலை இல்லாத ஜனங்களுக்கு இது வாய்ப்பாக இருக்குன்னு நினச்சோம். விருப்பப்பட்டவங்க வந்து உங்கள் பேர் கொடுக்குறோம். நம்ம அர்ஜுன் சாரே வந்து கேட்குறாரு.